தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிழையாகிய சபையிலே நீர் எங்களை இந்த மாய உலகிலிருந்து மீட்டு பத்திரமாய் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து இப்போது இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதியும். உடைய திருப்பிரசனத்தினாலே எங்களை ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உடைய பிரசனத்தினாலே எங்களை ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை தந்து எங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு கரைத்திரையற்ற நல்ல கற்புள்ள கன்னியாக நாங்கள் உமக்கென்று வணையப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். மீட்பரட்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடலின் 439வது பாடலை பாடுவோம். 439. கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதும் விசேஷித்தவர்கள். அப்படிப்பட்ட மேன்மை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்ற பாடலை எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும்
என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக 716வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 716. நம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, விசேஷித்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிற ஆண்டவர், நாம் நம்முடைய அர்ப்பணிப்பு எல்லாம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உமக்காக நான் வாழ்வது மாத்திரம்தான் இருக்கணும், உமக்காக மாத்திரம்தான் வாழணும், உண்மையும் ஒரு ஆப்ஷனாக இல்லாமல் அவருக்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லோரும் கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை நம்ம செக் பண்ணி பார்த்து அப்படி இல்லை என்றால் சரி செய்து முழுமையுமாக அர்ப்பணித்து இந்த பாடலை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம் என்ற இந்த பாடலை எல்லோரும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு செலுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஓர் நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன,
உணர்வாயோ இன்றே வா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றும் இல்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றும் இல்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கோ அலைந்து திரிந்து வாழ்வு சேற்றிலேயே முடிந்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் அந்த சேற்றிலிருந்தும் பாவ வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எடுத்து நல்ல ஒரு விசேஷித்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் அவரையே சார்ந்து நம் இந்த உலகத்தையே படைத்த சர்வ சிருஷ்டையும் படைத்த எஜமானனை நம் சொந்த தகப்பனாய் கொண்டு இந்த பூமியில் வாழும்படியாய் நம்மை மாற்றி அவர் ரத்தத்தினால கழுவுன நம் இயேசு நம்ம மத்தியில் வாசமாக இருக்கிறார். எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து ஆண்டவர் நன்றியுள்ளத்தோடு ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். மட்டும் எங்களை நடத்தி மட்டும் எங்களை ஆண்டவரே ஒருபோதும் கைவிடாது நடத்த நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பூமியிலும் ஒரு விசேஷித்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் என்னையும் வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபார் யர் குட்னஸ் லார்ட். நன்றி 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 ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடாத ஒரு நல்ல மேய்ப்பராய் எங்களுக்கு கூடயே இருந்து ஆண்டவரே எங்களை சீர்படுத்தி செவ்வாய்ப்படுத்தி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கரெக்ட் பண்ணி எங்கள் கூட இருந்து நாங்கள் இப்போ நாங்கள் பிரியமில்லாத பாதையில் நடக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை சரி செஞ்சு ஆண்டவரே நேரான பாதையில் எங்கள் நிறுத்துறீங்களே, அதற்காக நன்றி. உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற தெய்வமாய் எங்களோடு இருந்து எங்களை தொடர்ந்து நடத்தி வருகிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய சித்தம் செய்யும்படியாய் எங்களுக்கு இந்த பூமியில் வழி நடத்துறீங்க, நீ தொடர்ந்து வழி நடத்துறீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உடைய சித்தம் செய்வதில் எவ்வளவு பாக்கியம் இருக்குது, எவ்வளோ மேன்மை இருக்குது என்பதை காணும்படியாக எங்கள் கண்களை திறந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ மட்டும் மாறாதவர், இனிமேலும் மாறாதவராக எங்கள் வாழ்க்கையில் இருப்பீங்க, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உடைய அன்பு என்றும் மாறாதது, உடைய அநாதி ஸ்நேகத்தால் எங்களை இழுத்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் இன் அவர் லைஃப்ல. தொடர்ந்து நீ நடத்துவீர் என்று அறிந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், பிரைஸ் யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு துதியிலையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5
2 தீமோத்தேயு 1:10 வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, பிரசன்னமானதினாலே என்று சொன்னால் அவர் என்றைக்கோ பிரசன்னமானது என்றால், ஹி கேம் டு தி எர்த், இந்த பூமியிலே வந்து அதைத்தான் அவர் அந்த பிரசன்னமாகுதல் என்று அவர் சொல்கிறார். அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு கிருபை அவர் வந்ததினாலே வெளிப்படுத்தப்பட்ட கிருபை என்ன என்பதை பிரத்யேகமாக அவர் தீமோத்தேயுக்கு அதை மாத்திரமல்ல எல்லோருக்குமே உள்ள அந்த சத்தியம்தான். அது என்ன கிருபை என்று சொன்னால், அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுசேஷத்தினாலே அவர் வெளியரங்கமாக்கினார். தட் இஸ் a கிரேட் கிரேஸ். அவர் பெரிய ஒரு மகாபெரிய கிருபை என்னவென்றால், அவர் என்ன செய்து விட்டார்? ஹி அபாலிஸ்ட் டெத். மரணத்தை அவர் அபாலிஷ் பண்ணி வைத்து விட்டார். இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தியேசுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பணிகின்ற தேவன் முற்றிலும் ஜெயம் என்று சொல்வதெல்லாம் இந்த பகுதி தான். என்ன பகுதியை நம்முடைய ஆண்டவர் இருந்தார். ஹி கேம், அவர் வந்தார், பிரசன்னமானார். ஹி வாஸ் ஹேவிங் த கிரேஸ், அந்த கிருபையை வைத்திருந்தார். பை த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய அந்த கிருபையை வைத்து ஹி அபாலிஷ் டெத், அவர் மரணத்தையே அவர் பரிகரித்தார் என்று அது ஒரு புலமைக்குரிய வார்த்தை என்றே தமிழிலே அதை உருட்டி வைத்து விட்டு போய்விடுகிறார்கள். ஹி அபாலிஷ், அதை அழித்து போட்டு விட்டார். மரணத்தையே அவர் அழித்து அதோடு முடிந்தது என்றல்ல, ஜீவனையும் அழியாமையையும், இம்மார்டாலிட்டி என்று அதற்கு ஆங்கிலத்திலே பேர். அழியாமை என்று சொன்னால் இம்மார்டாலிட்டி, மார்டாலிட்டி என்று சொன்னால் மனிதர்களாகி நாம் யாவருமே மரணத்திற்குரியவர்கள், அது மார்டாலிட்டி. ஆனால் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது, இத்தனை பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது எத்தனை மார்டாலிட்டி என்று கேட்பார்கள். 200 பேர் இறந்து விட்டார் என்றால் 200 மார்டாலிட்டி என்று சொல்கிறார்களே. அதுபோன்ற அந்த அந்த அழியாமையே என்று சொல்லுவது இம்மார்டாலிட்டி. அது நீர் என்ன இம்மார்டாலிட்டி உள்ளவரோ என்று யாராவது கேட்டால், நீர் என்ன அழியாமை உடையவரா என்று கேட்டால், உலகம் எல்லோரும் எஸ் வி ஆர் மார்டல் என்று தான் சொல்வார்கள். ஆனால் பை த கிரேஸ் ஆஃப் காட், தேவன் நமக்கு பிரசன்னமாகி அவர் வெளிப்படுத்தின ஒரு அற்புதமான அந்த கிருபையினுடைய சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், அபாலிஷ் டெத், மரணத்தை அழித்தார். அண்ட் ஹி brought the immortality, அழியாமையை அவர் அந்த சுவிசேஷத்தினாலே ஹி manifested, அதை வெளியரங்கமாய் மாற்றினார். அதுதான் த சென்ட்ரல் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷனுடைய அந்த மைய பகுதி என்பது அதுதான். அதாவது அவருடைய மேஜை என்று நாம் கூடுகிறோம் என்று சொன்னால், அதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு மையமாய் வைத்திருந்து முதலும் முடியுமாய் வைத்து அதை அவர்களுக்கு அந்த மேஜையை விரித்து வைத்தார். இதை அவர் விரித்து வைத்தார். இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை பானம் பண்ணும் நாளிலே, அது வரைக்கும் நான் வரும் வரைக்கும் இதை நீங்கள் புசிக்கும் பொழுது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மரணத்தை தெரிவிக்கின்றனுடைய ஒரு கீ இருக்கிறதே, அந்த ஒரு சாவி இருக்கிறதே, அதைத்தான் நமக்கு அவர் கொடுக்க விரும்பினார். த்ரூ த டெத். அங்கே எபிரேயர் அந்த 2 வாசிக்கிறோம். அவர் மரணத்தை எப்படி அவர் சங்கரித்தார்? மரணத்தினாலே அவர் சங்கரித்தார். ஆகவே அவர் இந்த மேஜையை வைத்திருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், என்னுடைய மரணத்தினாலே நான் உயிர்த்தெழுந்து இந்த ஜீவன் தந்த அந்த சுவிசேஷத்தினாலே நீங்கள் ஜீவன் பெற்றிருந்தாலும், நீங்களோ அவர் ஒருவரைக்கும் அந்த இயேசு கொண்டு வந்த மரணம் ஒன்று இருக்கிறதே, அதை நீங்கள் பற்றி இருக்க வேண்டும். அதுதான் கீ, அதுதான் ஒரு திறவுகோல். அந்த திறவுகோலை கொண்டு தான் மரணத்தை, இந்த உலகத்திற்குரிய ஜீவனுக்கு விரோதமான மரணத்தை, அந்த சாவுக்குரிய மரணத்தை, அந்த அழிவுக்குரிய மரணத்தை, அதை அழியாமையாய் மாற்றுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே மத்தியிலே நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னவென்று சொன்னால், நான் பை த கிரேஸ் ஆஃப் காட், என்னுடைய கிருபையை நான் முன்னிட்டு
மரணத்தை பரிகரிப்பதற்கு த்ரூ மை டெத், என் மரணத்தை நான் சாசனமாய் கொண்டு வந்து வைத்தேன். மரணத்தை நான் உயில் சாசனமாய் கொண்டு வந்து வைத்து இதன் மூலமாய் நீங்கள் அனைவரும் எல்லோரும் ஜீவன் பெற வேண்டும் என்பதுதான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷம். சரி, அது போன்ற ஒரு பகுதி அவர் கீழே அவர் எழுதும் பொழுது அந்த 1 அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற அந்த 2 தீமோத்தேயு 1:1 கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றி வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் என்று அவர் எழுதினார் பார்த்தீங்களா? இந்த ப்ராமிஸ் ஆஃப் லைஃப். இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு தரப்பட்டிருக்கிற த கிரேட்டஸ்ட் ப்ரீ ப்ராமிஸ் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஏராளமான இந்த so many other things, பூமிக்குரிய மண்ணுக்குரிய இந்த ப்ராமிஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. உன் மந்தை பெருகும், உன்னுடைய மாப்பிசையும் தொட்டி அது பெருகும், உன்னுடைய சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற எத்தனையோ ப்ராமிஸ் அங்கே வெளியே இருந்தாலும், இங்கேயோ இது ஃபைனலாக கொடுக்கப்படுவது என்னவென்று சொன்னால் த ப்ராமிஸ் ஆஃப் லைஃப். நாம் ஜீவனை பெறுவோம் என்பதுதான் அந்த ப்ராமிஸ். ஆகவே ஜீவனை நாம் பெறுவதற்குரிய சுவிசேஷம் என்ன? ஜீசஸ் கேம், அவர் பிரசன்னமானார், வந்து எப்படி அதை ஜீவனை நமக்கு அவர் ப்ராமிஸை நிறைவேற்றுகிறார். அவர் மரணத்தை அபாலிஷ், அதை மரணத்தையே அவர் எடுத்து போட்டு விட்டார். எப்படி அவர் அதை எடுத்து போட்டு விட்டார்? டு பிரிங் த லைஃப், அந்த ஜீவனை கொண்டு வருவதற்காக மரணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். மரணத்தை அதை செய்து ஜீவனையும் அழியாமையும் இந்த சுவிசேஷனாலே வெளியரங்கமாக்கினார். சரி, இந்த உலகத்திற்கு அது புரியாத ஒன்று. அவர் நமக்கு மரித்து நித்திய ஜீவனை கொடுத்தார் என்பதை எளிதாய் பெற்றுவிட்டு போகலாம் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அவர் வாழ்ந்த இன்னொரு பகுதி இருக்கிறது, இன்னொரு மரணம். அந்த மரணம் என்னவென்று சொன்னால், நமக்காக மரித்தார் என்று சொல்வது வேத வாக்கியங்களின்படி அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகின்றபடி, அவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்கு என்ன செய்தார்? மரித்தார் என்பதைத்தான் எளிதாக அதை ஏற்றுக்கொண்டு எஸ் ஹீ டைட் என்று சொல்லி அவர் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டோம் என்று அவர் சொல்லுவதில் நாம் பரலோகத்திற்கு ஒரு டிக்கெட் பெற்றுக்கொண்டதை போல் எண்ணி வாழுகின்றார்கள். அல்லாமல் அவர் கொண்டு வந்த அந்த காஸ்பல், அந்த கிருபையினுடைய காஸ்பல் இருக்கிறதே, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால், இங்கே அவர் கொண்டு வருகின்ற அந்த சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், ஹீ ஹிம்செல்ஃப் அபாலிஷ் தட் டெத், மரணத்தை அவர் பரிகரித்து அதன் மூலமாய்த்தான் அவர் ஜீவனையும் அழியாமையும் இந்த சுவிசேஷனாலே கொண்டு வந்தார். திஸ் இஸ் த ப்ராமிஸ். இதுதான் அவர் ஜீவனை குறித்து நமக்கு கொண்டு வந்திருக்கிற வாக்குத்தத்தம். வாட் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட், நமக்கு எதை அவர் நமக்கு அதை அவர் வாக்குத்தத்தமாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் வாக்குத்தத்தம் என்று சொல்கிற கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். தே ஃபார் ஓன் தங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காகவே, பூமிக்குரிய காரியத்திற்காகவே, அனித்தியமான உலக பொருளுக்காகவே தான் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு வாழ்கிறார்கள். பிசாசானவன் இயேசுவை பரிசோதிக்கும் பொழுது அது ஒரு பரிசோதனை என்னவென்று சொன்னால், அவன் சோதித்த சோதனை என்னவென்று சொன்னால், அவன் சொன்னான், இப்படி எழுதியிருக்கிறது பார்த்தீரா, ஆகவே நீ குதித்தால் உம்மை தாங்குவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். ஓட குட் ப்ராமிஸ், எவ்வளோ பெரிய ப்ராமிஸ் பார்த்தீரா, கீழே விழும், வந்து தூதர்கள் உம்மை தாங்குவார்கள் என்று சொல்வதை ஹி ஜஸ்ட் மேட் இட் ஸ்மால் ட்விஸ்ட் தேர். வேதவசனத்தை மாற்றி நைஸாய் மாற்றி சொல்வதிலே அவன் வல்லவன். அவர் கீழே விழும்படியாக அவர் சொன்னார், உன் பாதம் கல்லில் இடராதபடி நீங்கள் நடந்து போகிறீர்களே, நீ நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது சில கல்லை பார்ப்பதில்லை, அது தடுக்கி விழுகின்ற நேரத்திலே தன் தூதர்களை கொண்டு அவர் உன்னை காப்பார். அது ஏனென்று சொன்னால், நீ எனக்குரியவனாக இருக்கிறபடினாலே, உன்னதமானவரை தாமரமாய் கொண்டபடினாலே, உன்னதமான மறைவிலே நீ இருக்கின்றபடியினாலே, நீரே என்னுடைய கண்வளை, என் கோட்டை, என் அரண், என் துர்கம், நான் நம்பியிருக்கிறவர் என்று நீ சொன்னதினாலே, நீரே என் தேவன் என்று சொன்னதினாலே, நான் உன்னை காப்பேன் என்று சொல்வதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அதை மாற்றி கீழே விழு, அவர் உன்னை தூதலை கொண்டு பாதுகாத்து கொள்வார் என்பதெல்லாம் கொஞ்சம் கரைபட்ட அந்த வாக்குத்தத்தத்தை இன்று உலக மக்கள் பற்றியிருப்பதை போல் ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு செய்வதே இல்லை. வாக்குத்தத்தத்தை கொண்டு வருவது என்று சொல்வதை அதை தேவன் செய்கின்ற ஒரு பணி.
நான் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காகவே ஒன்று செய்வது என்று சொல்வது நான் செய்கின்ற ஒரு செயல். வாக்குத்தத்தம் எனக்கு வேண்டும் என்பதற்காகவே நானாகவே ஒன்றை நான் கீழே விழுவதா? நீங்களாகவே ஒரு சண்டையும் போட்டியும் பொறாமையும் துன்பமும் கடன் தொல்லையும் அந்த வேதனையும் இந்த வேதனையும் குவித்து வைத்து கொண்டு வாரும் எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்லிக் கொள்வதா? நோ. அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது வருவது என்னவென்று தெரியுமா? அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கத்தான் செய்யுது. அதையெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு காலம் மாற்றிவிட மாட்டார். அவரும் எத்தனை வாக்குத்தத்தங்களை இயேசு சொன்னார். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் பிரித்து பிரித்து அவர் பேசினதே இல்லை. இந்த கல் அவர் குறிப்பிட்ட பொழுது அவர் தள்ளப்பட்ட கல், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் கட்டுவதற்கு மூளைக்கல்லாய் மாறியிற்று. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னால் அதில் எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ஒரு ஜோசியக்காரன் சொல்வதை போல் எதை செய்தாலும் செய்து கொண்டு முடித்துவிட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எந்த காரியம் கர்த்தரால் வந்தது? தள்ளப்பட்ட கல். கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக வாழுகின்ற வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டாரே. நீங்கள் தள்ளினீர்களே, நீங்கள் தள்ளின அந்த கல்லை, ஆகாததென்று தள்ளின அந்த கல்லை மூளைக்கல்லாயிற்று, வீடு கட்டுவதற்கு மூளைக்கல்லாயிற்று. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று எழுதியிருப்பதை எப்படி அவர்கள் பிரித்து வைத்து கொண்டார்கள் பார்த்தீங்களா? எப்படி ஒருவன் பிரித்து வைத்து பார்த்தால் இன்னொரு பக்கத்தில் இருப்போம், இன்னொன்று பிரித்து வைக்கிறான். சாத்தான் பிரித்து வைப்பதை பார்த்து எல்லோரும் சேர்த்து பிரித்து வைத்து கொள்கிறார்கள். தேட் இஸ் நாட் த ப்ராமிஸ் ஆஃப் லைஃப். ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தம் அல்ல. பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்களுமே கூட அனைத்தையும் இயேசு கூட அங்கங்கு ஓய்வுபடுத்துவதெல்லாம் அவர் பிரித்து வைத்து சொன்னதில்லை. எல்லாம் தேவனை சார்ந்து உள்ள வாக்குத்தத்தங்கள் தான். நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால், நீ அவரை விட்டு விலகாதபடினால், நான் சொல்லிற கற்பனையெல்லாம் கை கொண்டபடினால், எல்லாவற்றையும் அதை வாக்குத்தத்தம் என்று சொல்வது தேவனை சார்ந்து கொண்டு வருவதுதான் அந்த வாக்குத்தத்தம். தட்ஸ் ஓகே. ஆகிலும் அந்த பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்களிலுமே கூட இஃப் யூ ரியலி பிலீவ் என்னை விசுவாசித்தால், என்னை நம்பினால், என்னை சார்ந்து கொண்டபடினாலே, என்ற கற்பனைகளை கை கொண்டபடினாலே இதை நான் செய்வேன் என்று சொன்னாரே அல்லாமல் ஒரு நாளும் இந்த பிசாசு செய்வதை போல் இந்த வாக்குத்தத்தத்தை பிரித்து வைத்து வாழாதிருங்கள். வாக்குத்தத்தத்தை வைத்தே தன்னுடைய ஜனத்தை ஏமாற்றுகின்ற பிசாசானவன் அவன். எனக்கு இந்த வாக்குத்தத்தம் இருக்கிற என்று சொல்வதை கேட்டு பக்கத்தில் உள்ள 2 வசனத்தை தள்ளி வைத்து விட்டார்களே, ஸ்கிராப் பண்ணி வைத்து விட்டு தாங்களுக்கு மாத்திரம் ஒரு அண்டர்லைன் பண்ணி போட்டுக்கொள்வது பக்தியுள்ள வாழ்க்கை இல்லை. தேவனை சார்ந்து வாழுகின்ற ஒரு ஜீவியம் அல்ல. தேவனை நம்புகின்றவன் அல்ல. தேவனுக்குரியவன் அல்ல. தனக்கென்று வாழுகிறவன் தான் அதை பிரித்து வைத்து வாழ்வாங்க. இவர்கள் யார் என்று பிலிப்பிலே அவர் கேட்கும் பொழுது, இவர்கள் கிறிஸ்துவுக்கு பயங்கர்கள் அல்ல, கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பயங்கர்கள். சிலுவை என்று சொல்வதெல்லாம் டோன்ட் டூ திஸ், ஒன்றை மறுப்பதற்கு பெயர் தான் சிலுவை. இதை நீ விட்டு வந்தால், இதை நீ புறக்கணித்து விட்டால், இதை விட்டு விலகியிருந்தால் நான் உனக்கு தருவேன் என்பதுதான் அந்த சிலுவை அல்லாமல் இவர்கள் தேவன் வயிறு என்று சொல்லும்பொழுது இந்த கிறிஸ்தவர்கள் ஆல் த டைம்ஸ் திங்க் அபவுட் தர் எர்த்லி லைஃப், பூமிக்குரிய வாழ்க்கையவே சதா சிந்தித்து வாழுகின்றவர்களுக்கு இந்த சுவிசேஷம் விளங்குவது கஷ்டம். வாட் இஸ் த சென்ட்ரல் ஆஃப் தட் காஸ்பல்? சுவிசேஷத்துடைய மையம் என்ன? அவருடைய மேஜை என்ன சொல்லுகிறது? என் மரணத்தை நீங்கள் நினைவுகூற வேண்டும். நான் வரும் வரைக்கும் என்னுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தையும் புசியுங்கள், இந்த பானத்தையும் பானமல்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மரணத்தை குறித்து அவர்கள் சிந்தித்து வாழ்கிறார்களா? ஒரு மனிதன் ஏன் சிலுவை எடுத்து வாழ வேண்டும்? டு டை. ஏசு எதுக்கு சிலுவை எடுத்து போகிறான்? டு டை. ஒரு கல்லன் கூட சுயிலை எடுத்து போனான், டு டை. அவன் அதற்கென்று அவனுடைய அநீதியின்படி அங்கே சாவதற்குத்தான். சிலுவை எடுப்பவன் சாவதற்குத்தானே அதை சிலுவை எடுத்திருக்க வேண்டும். அனுதினமும் சிலுவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? எவ்ரிடே டு டை. ஒவ்வொரு நாளும் மரிப்பதற்குத்தான். ஆகவே ஹவ் யூ பிராட் தட் ப்ராமிஸ் ஆஃப் லைஃப், அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தத்தை எப்படி அவர் கொண்டு வந்தார்? அவர் பிரசன்னமாகி அந்த மரணத்தை பரிகரித்து, நமக்கு பாவத்தினால் உண்டாகும் சம்பளம் என்று இருக்கிற அந்த மரணத்தை அவர் பரிகரித்து, நம்மை முதலாவது இருக்கக்கூடிய அவர் உயிர்த்தெழுதலை அவர் தந்து ஜீவனை நமக்கு வெளிப்படுத்தி அழியாமையும் அவர் வெளியரங்கமாய் நமக்கு காண்பித்து, அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெறுவான். அவன் ஆத்மா அழிவதில்லை, அவனுக்கு மரணம் இல்லை. ஏனென்றால் மரணத்தை அவர் பரிகரித்து விட்டார் என்று முதலாவது வரக்கூடிய அந்த சுவிசேஷனுடைய ஆரம்பத்தை அவன் தொடங்கி, பின்பு சுவிசேஷமானது அவர் வெளியரங்கமாகி மரித்துவிட்டு போய்விடவில்லையே, வாழ்ந்தாரே, 33 வருடங்கள் வாழ்ந்து அவர் செய்து முடித்தாரே, அதைத்தான் த காஸ்பல்
சுவிசேஷத்தினாலே என்று அந்த சுவிசேஷத்தை அவர் கூறினார். இந்த சுவிசேஷத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள்? நம்முடைய சபைகளில் கூட உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆராதனை என்று வைத்து அல்லது அந்த அப்பம் இருக்கிற ஆராதனை என்று வைத்தால் கூட அதில் வந்து பங்கு பெற்று கொள்கிறார்கள். ரிசீவ் த காஸ்பல், அந்த சுவிசேஷத்தை அவர்கள் இது என்னுடைய சுவிசேஷம் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களா? இது என்னுடைய நற்செய்தி என்று அறிந்தார்களா? நான் ஜீவனுடையவனாய் வாழுவதற்கு என்று எனக்காக இந்த ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஒன்றை வாழ்ந்து மரணத்தை பரிகரித்ததைப் போலவே இந்த சாவுக்கு இனமான இந்த மரணத்திற்குரிய கிரிகளை எல்லாம் அழிக்க வேண்டும். அதை நான் சிலுவையிலே வைத்து கொண்டு வந்து வர வேண்டும். சுயசித்தம் செய்துதானே மரணத்தை அவன் கொண்டு வந்தான். இதை புசிக்கினாலே சாகவே சாவா என்று அவன் சொன்னான். அவன் செத்து போனானே, அவன் ஆவியிலே மரணம் உண்டாகிவிட்டதே. ஆகவே அந்த பொய் சொன்ன அந்த சாகவே சாவா என்று மாட்டா என்று சொன்னது அந்த பகுதியை, செத்துப்போன அவனை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக கொண்டு வந்த சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை செய்து காண்பித்து முன்னோடியாக வைத்து அவரை பின்பற்றுங்கள் என்று அவரை வாழ்க்கையை நமக்கு கொடுத்து வைத்து விட்டு அதை நாம் பார்க்க முடியாமல் போனால், யூ ஹேவ் நாட் ரிசீவ் த ஃபுல் காஸ்பல். ஒரு முழு சுவிசேஷத்தை பெற்றவர்களாக இருந்துவிட முடியாது. We believe in the full gospel, all gospel என்னவென்றெல்லாம் ஒரு சொல்லி கொண்டு போனாலும், look at the people there. அந்த ஜனங்களை பாருங்கள், அங்கே உள்ள அவங்க சீனியராக இருப்பவர்களை கூட வந்து வைத்து பாருங்களேன். there is no life there. அங்கே ஜீவன் இருப்பது இல்லை. ஏனென்றால் the key God gave us, நமக்கு கொடுத்தது என்று சொல்லலாம், the death of Jesus, இயேசுனுடைய மரணம். ஆகவே அதுபோன்ற பகுதியைத்தான் அவர் அந்த விளக்கி அதை அவர் சொன்னார். அப்படி அவர் சொல்லும்பொழுது இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் அவர் கூறினார். இதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? those who have the faith, விசுவாசம் கொண்டவர்கள், அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் பொதுவாய் எஸ் நான் விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளே இல்லை. இயேசு எங்கே இருக்கிறார் என்றால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் என்று கூட நீங்கள் சொல்லியிருந்திருப்பீர்கள். நான் இப்பொழுது இருக்கிறார் என்று பாருங்கள், இருப்பது இல்லை. ஏனென்றால் he is not among the dead, மரித்தோர் மத்தியிலே இல்லை. அவர் எழுந்தார். யாரை தேடுகிறீர்கள்? அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, உயிருள்ளோருக்கு தான் தேவன். அவர் உயிருள்ளோர் தேசத்திலே வாசம் செய்கிறார். ஜீவனுள்ள தேவன் என்று இந்த வேதத்தை அடிக்கடி நான் வாசிக்கிறோமே, அதுபோன்று ஒரு உயிரோட்டமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழாமல் பாவத்திற்கென்று மறுபடியும் மரித்து பாவத்திற்கென்று வாழ்ந்து அதில் பாவத்திலே மரித்து வாழ்வதே அவர் சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் டை, மரணம் வேண்டும். என்ன மரணம்? தி டெத் ஆஃப் ஜீசஸ். இயேசு காண்பித்த அந்த சுவிசேஷ மரணத்தை கொண்டு வாழ வேண்டும் என்றால் ஜெனியூன் ஃபெய்த் வேண்டும், மாயமற்ற விசுவாசம் என்று அந்த கீழே உள்ள 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அதை அவர் சொல்லுவார். இங்கே அதை அவர் வாசிக்கிறோம். உன்னிலுள்ள தீமோத்தேயு, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோதரிக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் அடுத்த ஒரு பகுதியாக இருந்தால் கூட கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்களா? ஒரு மனுஷன், அவர் சொல்லிடுற ஊழியக்காரன், தீமோத்தேயின் காலத்தில் இருந்த அந்த ஒரு ஊழியக்காரன் அவர் சொல்லுகிறார், அந்த பவுல் சொல்லுகிறார், முன்னோர்கள் முதற்கொண்டு, ஆதி முதற்கொண்டு, ஆபிரகாம் முதற்கொண்டு அந்த அந்த முன்னோர்கள் அத்தனை பேரும், பின்பு வந்த தீர்க்கதரிசிகள் அத்தனை ஊழியம் செய்த அத்தனை பேரும் எப்படி ஊழியம் செய்தார்களாம்? சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். இது போன்ற ஒரு பகுதியை இந்த பூமியில் நீங்கள் தேடி பார்த்தால் 100 தேடினால் 1 இருக்குமோ என்று தெரியவில்லை, ஒரு 1000 தேடினால் 10 இருக்குமோ என்று தெரியவில்லை. கர்த்தரை ஆராதனை அவரை நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஆதி முதற்கொண்டு இருக்கக்கூடிய மாறாத சட்டம் என்னவென்று தெரியுமா? பியூர் கான்சியன்ஸ், சுத்த மனசாட்சி வேண்டும் என்று சொல்கிறாரே பாருங்கள். ஆகவே பின்பு அதை அவர் சொல்ல வரும்போது சிலர் அந்த மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை போய் சேதப்படுத்தி விட்டார்கள். இவர்கள் கப்பல் என்ன நகலவா செய்யும், மூலிகை கொண்டே தான் போகும் என்று சொல்லுவார். நீங்களோ சுத்த மனசாட்சியை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டு ஜாக்கிரதையாயிருங்கள், உங்களுடைய விசுவாச கப்பல் கடைசி வரைக்கும் போக வேண்டும் என்று சொல்வார். சேதப்படுத்தி விடாதீர்கள். மனசாட்சியிலே சேதம் உண்டானால் உங்களுடைய பயணமும் சேதம்தான். சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நான் இத்தனை வருஷம் விசுவாசி என்று சொல்லலாம், நான் போய்கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்லலாம், நான் தேவனை நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம், என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அங்கே கப்பல் என்றைக்கோ அங்கே மூழ்க தொடங்கி விட்டது. அதை போய் நீ விழுந்த இடத்திலே போய் உன் மனசாட்சியை சரி செய்யாதபடிக்கு உன்னுடைய பயணத்தை தொடங்கலாம் என்று எண்ணாதீர்கள். நீ எங்கே விழுந்தாயோ அங்கே போய் மனம் திரும்ப என்று ஆண்டவர் சொல்வார்.
மனசாட்சியில் சேதமுடைய ஒரு மனுஷன் அதை சரி செய்ய வேண்டும். ஒரு மனம் திரும்புதல் என்று சொன்ன பிறகு அடுத்து வருகின்ற முக்கியமான காரியம் என்னன்னு தெரியுமா? இயேசுவின் பாவத்தை எல்லாம் மன்னித்தார். மனுஷன் கூட மன்னிக்க முடியாத பாவங்களையும் மன்னித்தார். பட் தேர் இஸ் எ ரெக்கன்சிலேஷன், ஒரு ஒப்புரவாகுதல் என்று ஒன்று உண்டு. அந்த ஒப்புரவாகுதல் தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக வேண்டும், மனுஷருக்கு முன்பாக ஒப்புரவாக வேண்டும். மனுஷனை நான் மன்னிக்காதிருந்தால் அவனை போய் மன்னித்திருக்க வேண்டும். நான் மன்னிக்கப்பட்டபடினாலே பிறரையும் மன்னித்திருக்க வேண்டும். நான் போய் மன்னிப்பு கேட்டிருந்திருக்க வேண்டும். இந்த அஃபென்ஸ் என்று வருகிற அவர்களுக்கு தீது செய்தால் போய் மன்னிப்பு கேட்டிருந்திருக்க வேண்டும். பொருளை அபகரித்திருந்தால் அந்த சகை வீட்டில் நின்றதை போல் நான் திருப்பிக் கொடுக்கிறேன் என்று சொன்னானே, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரே, அதை அவன் செய்திருக்க வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு என்ன வேண்டும் என்று தெரியுமா? ஹவ் இட் பிகின்ஸ் தேர். எப்படி அந்த மனசாட்சி ஆரம்பிக்கிறது? ரெக்கன்சிலேஷன். அதை போய் ஒப்புரவாகுதல் தன்மை இல்லாமல் ஒரு காலம் உங்களுடைய மனசாட்சியை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யூ கேன் டு எனிதிங். அது பரவாயில்லை, கிறிஸ்துவுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டு போய்விடாதீர்கள். ஐ வுட் ஆக்ட் ஃபார் கிவ்னஸ். நான் செய்த அஃபென்ஸுக்கு அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? கோட்டிவர் அங்கேயே நீ அந்த பலிபீடத்தினடையிலேயே அந்த பலியை வைத்து விட்டு போ, உன் சகோதரத்தில் போய் ஒப்புரமாகி விட்டு வான் ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? அவர் என்ன மரித்து போனாரா? தே வில் டேக் கிரெடிட். அதை தங்களுக்கு கிராண்டடாக எடுத்துக்கொண்டு அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்ள, அதை மன்னித்துக் கொள்வார். சரி, நான் இப்பொழுது திருந்தி வாழ்ந்தால் போதும். ஒரு முறை நான் போலீஸ்காரிடத்துலேயே அந்த நாட்களே நான் காலேஜ் படித்து கொண்டு ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டி இருந்தது. ஆண்டவரே, தயவாய் எல்லாம் மன்னிப்பு கேட்டுவிட்டேன், இந்த ஒரு முறை என்னை தப்ப விட்டுவிடும். இனி எக்காலத்தும் நான் அந்த பொய் சொல்லி அட்ரஸை மாற்றி விட்டு அந்த லைட்டு போடாமல் சைக்கிளை ஓட்டின பண்ணினால் டைனமோ இல்லாமல் சார்ஜ் பண்ணி எழுந்ததுக்கு வேறு அட்ரஸை கொடுத்து வந்தேனே, அதை போய் சொல்வதற்கு எனக்கு அச்சமாக இருக்கிறது. தயவாய் மன்னித்து விடுமே, இந்த ஒரு முறை ப்ளீஸ் மன்னித்து விடும். இன்னும் செய்யவே மாட்டேன் ஆண்டவர், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆண்டவர் மறுத்து விட்டார். யூ ஹேவ் டு கோ. பலிபீடத்தில் எல்லாவற்றையும் வைத்து விட்டு போ என்று சொன்னார். சில வருடங்களில் தாமதமான எல்லாம் ஒப்புரவாகி முடித்து ஒரு பெண்டிங்கை வைத்து இந்த லாஸ்ட் பார்ட்டாக வைத்து கேட்டதெல்லாம் 2 காரியம் தான். ஒன்று, எங்கள் அப்பாவிடத்தில் போய் கேட்ட மன்னிப்பு. அவருடைய பையிலேருந்து காசு எடுத்ததை குறித்து சொல்வதற்கு பயம். அவர் அவ்வளோ நீதியை எதிர்பார்ப்பார். ஆகவே நடுங்கி கொண்டு கடைசியாக அதை சொல்ல வைத்தார். சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார். That will give me the pure conscience. நல்ல மனசாட்சியை கொடுத்திருக்கும். ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னவர்கள் அதை செய்திருக்கிறார்களா? நீ செய்தது உண்டு தானா? ஐ ஹவ் டன் தட். 3 பக்கங்களை எழுதி வைத்து ஒவ்வொன்றாய் டிக் பண்ணி என்னுடைய எழுத்து தமிழ் எழுத்து என்று சொல்ல ரொம்ப நுணுக்கி நான் அந்த நாட்களில் எழுதுவேன். இப்போலாம் அப்படி தான் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்படி எழுதி ஏராளமானதை டிக் பண்ணி ஒரு நோட்டை நான் போன வாரம் தான் அதை கண்டுபிடித்தேன். அந்த அவ்வளவும் டிக் பண்ணி முடித்த பகுதியிலே த லாஸ்ட் பார்ட் வரும்பொழுது, ப்ளீஸ் இதை விட்டுவிட ஆண்டவரே, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். நோ, யூ ஹாவ் டு டூ தேட். உங்கள் பாக்கெட்டிலேருந்து நான் பணம் எடுத்தேன் என்று அப்பாவோடு சொல்லத்தான் வேண்டும். அப்பா என்ன அடி கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வதற்கு ரெடியாக வேண்டும் என்று சொல்லதை ஏற்றுக்கொண்டேன். அதை கடைசி பாட்டை நான் செய்தேன். போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் நின்று கொடுத்து தான் ஆக வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும். தப்பாய் நான் அட்ரஸை கொடுத்து விட்டேன், என் மன்னிங்கள், என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ரெடி தான் என்று போய் நிற்க வேண்டும் என்று சொன்னாரே பாருங்கள். எல்லாம் செய்வதற்குரிய ஒரு பகுதி தான் மனசாட்சி. மனசாட்சியின்படியாக இன்றும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஊழியம் செய்கின்ற அவரே சொல்கிறார் பார்த்தீங்களா? முற்காலத்திலிருந்து, அந்த ஆபிரகாம் காலத்திலிருந்து அவர்கள் கடைப்பிடித்து வந்தார்களே, அந்த மனசாட்சியோடு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுவதுதான் பாக்கியம். சமையலின் கூட்டுதான் இருந்தாலும் சரிதான், அல்லது சாமையிலே போல் ஒரு தீபத்தை எரித்து வைப்பதாக இருந்தாலும் சரிதான். தேர் சுட் பி சம் பியூர் கான்சியன்ஸ் தேர். ஒரு சுத்தமான மனசாட்சி வேண்டும். பல சமயங்களில் நான் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று உடைந்து கிடக்கும். யார் உடைத்தார் என்று கேட்டார். ஒருவரும் உடைக்கவில்லை போல் தோன்றும். நான் யோசிப்பது உண்டு, யாரோ ஒருவர் உடைத்தார், அவர் வந்து சொல்லியிருந்திருக்கலாமே, அவருக்கு ஏன் அந்த மனசாட்சி உறுத்தவில்லை? நான் உடைத்தேன், சேதமாக்கிவிட்டேன் ஏன் சொல்லுவதில்லை? இந்த தவறு என்னுடையதான் என்று ஒற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கு மனது இருப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? தே ஆர் நாட் கீப்பிங் தட் பியூர் கான்சியன்ஸ். சுத்த மனசாட்சியை பாதுகாப்பது இல்லை. தேர் அவருடைய விசுவாசத்துக்கு அப்புறம் என்றைக்கோ சேதமாகி போய்விட்டது. மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியை அவர் எப்படி போற்றி சொன்னார் பார்த்தீங்களா? என்ன விசுவாசம்? ஜெனியூன் ஃபெய்த். மாயமற்றது என்றால் ஆங்கிலத்திலே ஜெனியூன், அது நெகட்டிவாய் மாயமற்ற என்று எழுதியிருக்கிறது ஆங்கிலத்திலே ஜெனியூன் ஃபெய்த். இது ஒரிஜினல் தானா என்று கேட்கும் பொழுது எஸ் இட் இஸ் ஒரிஜினல் என்று சொல்வதை போல வெரி ஜெனியூன், உண்மையான விசுவாசம் என்று சொல்லுவதெல்லாம் அந்த சுத்த மனசாட்சி தான். ஆகவே இந்த விசுவாசத்தை அவர் சொல்லுவார், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாரிடக்குள் இருந்தது,
அந்த விசுவாசம்தான் பின்பு ஐனிக்கைகளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வரும் என்று சொல்லவில்லை, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்க வேண்டுமென்று ஆங்கிலத்திலே ஐ பெர்சியூட் அண்ட் நிச்சயித்திருக்கிறேன் என்பதுதான். எல்லோரும் மூதாதை அப்படி இருக்கிறார்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்தது என்று சொல்லவில்லை. அது நிலைத்திருந்த அந்த 2 பேரும் மறித்து விட்டார்கள். அந்த லோயிசால் பாட்டி மறித்து விட்டார்கள். அது நிலைத்திருந்து அந்த விசுவாசம் அந்த ஐனிக்கைகளுக்கு மகளுக்கு போனது. அந்த விசுவாசம் உனக்குள்ளும் வருமென்று நிச்சயித்திருக்கிறேன். ஒருவரும் அப்படி நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. என்னுடைய தாத்தா பரம்பரையாக கிறிஸ்தவன் என்று உலகத்தார் சிலர் சொல்கிறார்கள். அதுபோல் நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்தவன் என்று சொல்லிவிடக்கூடாது. நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்வது மாயமற்ற விசுவாசம் வளரும். அப்படி போன்ற ஒரு மாய விசுவாசம் கொண்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாசத்தை கொடுக்க முடியும். அடுத்தடுத்து வருகின்ற ஜென்மத்திற்கு அந்த பரம்பரையாய் வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதை கொடுக்க முடியும். தேட் இஸ் a பாசிட்டிவ் திங். அது உண்மை என்பது அது உண்மைதான், 100% உண்மை. கீப் தட் ஜெனியூன் ஃபெய்த். அந்த நல்ல மாயமற்ற விசுவாசத்தை வைத்திருப்பேன் என்று சொன்னால் யூ கேன் கிவ் பாஸ் இட் ஆன் டு த ஜெனரேஷன். உங்களுக்கு சந்ததிக்கும் கொடுக்க முடியும். ஆகிலும் த நெக்ஸ்ட் சந்ததிக்கு ஆட்டோமேட்டிக்காக வருவதில்லை. தீமோத்தேயுக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நிச்சயித்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுபோன்று அந்த ஜெனியூன் ஃபெய்த்தை அதை பெற்ற பிறகுதான் அடுத்து உள்ள கீழே உள்ள பகுதி அந்த கிருபையை பற்றி சொல்ல வருகிறார். அந்த 7ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள அந்த ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார். கிருபை என்று சொல்லப்பட்ட அந்த பகுதி இருக்கிறது அல்லவா, அந்த கிருபை இப்பொழுது வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற கிருபையினுடைய ஒரு சாரம்தான் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். என்ன பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை அவர் சொல்கிறார். நமக்கு என்ன அவர் தரவில்லை? பயமுள்ள ஆவியை தராமல். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற ஒரு ஜீவியத்திலே, என்னுடைய ஆவிக்குரிய பயணத்திலே மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் நோ ஃபியர், பயமற்ற ஆவி இருக்க வேண்டும். ஒரு மனசாட்சியிலே அவன் அது பழகி நன்றாக நேர்த்தியாக பழகி எவ்வளோ துன்பம் வந்தாலும் நல்ல மனசாட்சி உடையவனாய் வாழ்கிறவனாய் இல்லாததற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? பயம். இது சொன்னால் என்ன அகப்பட்டு விடுவோமோ, இது சொன்னால் என்ன கோவித்து விடுவார்களோ, இருக்கட்டுமே. அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவை ஏற்றுக்கொள்வது ரெடியாக இருக்கிறன்னு தான் போய் சொல்ல வேண்டும். ரெடியாக இல்லாமல் போய் அவன் சொல்லுவானா? பவுல் ஒரு முறை ஒரு பிரதான ஆசாரியரை அடித்து விட்ட பொழுது அவன் அடித்தது அந்த பிரதான ஆசாரியன் என்று தெரிந்தவுடனே ஐ எம் ஸோ சாரி என்று சொல்கிறானே. அவ்வளோ பெரிய கூட்டத்திலே ஒரு மாபெரும் ஒரு அப்போஸ்தலன் மன்னிப்பு கேட்கிறான் பாருங்கள். ஹல்லேலூயா. கான்சிக்வன்ஸை அதை எதிர்பார்த்து தானே அதை செய்தார். அப்படி அவர் செய்யாத காரணம் என்னவென்று தெரியுமா? தே ஹேவ் ஃபியர். அவருக்கு ஒரு பயம். என்னுடைய தவறு தெரிந்து விட்டால் என்ன ஆகுமோ? எங்கள் அப்பாவுடைய பையிலிருந்து பணம் எடுத்ததை குறித்து எங்கள் அப்பாவுக்கு தெரிந்து, அடடே என் பையிலேருந்து எடுத்தாயாடா. எங்கள் அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு நபராக இருப்பார். என் பையிலேருந்து எடுத்து விட்டான் என்று அடி கொண்டு விடுவார் என்று யோசித்து கொண்டு இருக்கிறேன். ஃபியர் தேர். மனசாட்சியை உண்மையாக காக்க வேண்டும் என்பதற்காக கிரயம் செலுத்துவதற்கு தயார். என்ன விளைவானாலும் சரிதான், போய் சொல்லுவேன் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி இருக்கிறதே, அதுதான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து வைப்பதற்கு ஆயத்தமான ஒரு இடமாய் இருக்க முடியும். என்ன அந்த ஆயத்தம் தெரியுமா? இவன் மனசாட்சியிலே ஜெனியூன் ஃபெய்த்தை வைத்திருக்கிறபடினாலே பயமில்லாத ஆவியை அவனுக்கு தருவேன் என்பதானே அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம். தேர் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ். அது கிருபையினுடைய ஆவி என்று அங்கே பிற்காலையிலே நிறைய இடங்களிலே அதை எழுதுவார். எதை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார்? த்ரூ ஜீசஸ், இயேசு மூலமாய் நமக்கு வந்திருக்கிற அந்த கிருபை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே வி ஹேவ் த போல்ட்னஸ், ஒரு தைரியத்தை நாம் பெற்றிருந்து அதை என்ன கொடுக்கிறது? பலத்தை நமக்கு கொடுக்கிறது. இட் கிவ் அஸ் த ஸ்ட்ரென்த். பலன் கொடுக்கிறது. அந்த தெய்வ அன்பை நமக்கு கொடுக்கிறது. தெய்வ அன்பு என்று சொல்வது என்ன? தேவன் சொன்னபடி கீழ்ப்படிவது என்பது அது அவர் காட்டுகின்ற அன்பு. என்னை அன்பு கூறுகிறவன் என் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலாவது இந்த தெய்வ அன்பு. அவர் என்னை நேசித்தார், நான் அவரை நேசித்து கற்பனைகளை கைக்கொள்கிறேன். அது எல்லாம் ஒன்று, ஒருவரை நேசிக்கிறோம். எல்லோரையும் நேசிக்கின்ற ஒரு இடம் வருகின்ற ஒரு பகுதியெல்லாம் அந்த பலமுள்ள அந்த ஆவி தருகின்ற அந்த பகுதியை, அந்த தெளிந்த புத்தியை தருகிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம்தான். ஆகவே இந்த சுவிசேஷத்தை அடைவதற்கு எதை பிரதானமாய் அவர் சொல்ல வருகிறார்? ஆல் டுகெதர் கடைசியாக எப்படி அதை பிரதானமாய் சொல்ல வருகிறார்? யூ ஷுட் ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியாய்
ஆவியிலே நிறைந்திருந்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் நிறைந்திருந்து நீங்கள் வாழும் பொழுது இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் எனி சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலைக்குள் நீங்கள் போக வேண்டியிருந்தாலும் யூ வில் ஹவ் நோ ஃபியர். பயமற்ற வாழ்க்கையை வாழ முடியும். யூ நோ ஃபியர், ஒரு பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பயமுள்ள ஆவி அல்ல அது. முதலாவது தருகின்ற அந்த பகுதி அதுதான். அவர் மாயமற்ற விசுவாசத்தோடு சுத்த மனசாட்சியை காத்து கொண்டவர்களுக்கு தருகின்ற பரிசுத்தான அபிஷேகத்தை அவர் தரும் பொழுது நோ ஃபியர். சூழ்நிலையில் கண்டு அஞ்சுவதில்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் அஞ்சுவதில்லை. பாவம் தூண்டுவதற்கு, சுயத்தை தூண்டுவதற்கு வரக்கூடிய எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய கிருபைதான் இந்த பரிசுத்தானுடைய அபிஷேகம். நான் கேட்கிறேன் சகோதர சகோதரிகளை, ஆரம்ப நாட்களிலே நீங்கள் இதை பழகி வரும் பொழுது கொஞ்சம் அந்த பயம் வருவதைப் போல் தோன்றும். அப்பொழுது இந்த வசனத்தை தீமோத்தேயுக்கு சொல்வதைப் போலவே நீங்களும் உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லது யாராவது சபையில் இருக்கக்கூடிய உத்தம தாசர்கள் இருந்தால் அதை உங்களுக்கு பொதித்திருந்திருப்பார்கள். தீமோத்தேயு, உனக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை தரவில்லையே, உனக்கு அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தானே தந்திருக்கிறார். மூவான், முன்னேறி செல், சூழ்நிலையை கண்டு அஞ்சாதே என்று அவர் சொல்லியிருப்பார். ஆகவே சூழ்நிலையிலிருந்து அவர்கள் தாண்டி 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 அவர்கள் வரும்பொழுது ஒண்டர்ஃபுல் திங். அவர்கள் அநேகம் சூழ்நிலைகளை அவர்கள் பரிசுத்தனுடைய வல்லமையினாலே அதை ஃபேஸ் பண்ணுகிறார்களே பாருங்கள். சுத்த மனசாட்சியோடு ஃபேஸ் பண்ணுகிறார்களே. எது சுத்த அந்த மனசாட்சி? மாயமுள்ள அந்த விசுவாசம், மாயமற்ற அந்த விசுவாசம், ஜெனியூன் ஃபெய்த்தை உடையவர்கள். அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வைத்திருக்கிறோம். அதுபோல் தே வில் ஃபேஸ் த லயன் தேர். அங்கே சிங்கங்களை எதிர்கொண்டு இருப்பார்கள். அவர்கள் தரித்திரமே ஒரு சிங்கத்தை போல் வந்தாலும் அதையும் கூட அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். அவமானம் என்று ஒரு சிங்கம் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பார்கள். தே வில் ஃபேஸ் த சிச்சுவேஷன். சூழ்நிலையை அவர்கள் எதிர்த்து நின்று தே பிரிங் எ டெத். உலகத்திற்கும் சுயத்திற்கும் தன்னுடைய மாம்ச இச்சைகளுக்கும் மரணத்தை அவர்கள் கொண்டு வந்து மரணத்தால் பரிகரித்து இயேசுவை போலவே ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஆகவே அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் கூறுகின்ற அந்த வசனத்தின்படி நாங்கள் இயேசுனுடைய மரணத்தை சுமந்து ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அழியாமை அல்லது இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஜீவன் என்று இருக்கிறதே, அழியாமை, இம்மார்டாலிட்டி, மரணமே இல்லை என்ற ஒரு பகுதி, எப்பொழுதும் மரணத்தை ஜெயித்து வாழ்கின்ற ஒரு பகுதி, நமக்கு மரணமே இல்லை என்ற ஒரு பகுதி என்று இருக்கிறதே, அதனுடைய கொண்டாட்டம் தான் எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை. ஸ்தேவான் இப்பொழுதுதான் அவன் மரித்தாலுமே கூட அவன் அங்கே அவனை வரவேற்பதற்கு அங்கே ஆண்டவர் உடனடியாக ஒரு எதிர்த்து காத்து கொண்டு இருக்கிறார். லாசரு இப்பொழுதுதான் மரித்தான் என்று இருந்தாலும் அவனை அழைத்து கொண்டு ஆபிரகாம் மடியிலே கொண்டு வந்து விட்டார்கள். That is the life of Jesus. இயேசுனுடைய வாழ்க்கை வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அந்த லைஃப் பூமியிலேயே தொடங்கி இருந்தால் அழியாமை என்ற ஒரு இடத்திலிருந்து பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வாசல் திறக்கும். அவர் வரும்பொழுது, அந்த ஜீவனுடையவர் வரும்பொழுது ஜீவனுள்ளோர் யாவரும் அவரோடு ஈர்க்கப்பட்டு போவார்கள். ஒளி வரும்பொழுது ஒளியோடு இந்த ஒளியும் சங்கமும் ஆகி போய்விடும். ஆகவே இந்த சுவிசேஷம் என்று சொல்லுகிற இந்த சென்ட்ராலிட்டி மையப்பகுதி என்னவென்று சொன்னால் த ப்ராமிஸ் ஆஃப் லைஃப். அவர் நமக்கு என்ன தருவார்? ஜீவனை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். த லைஃப், ஐ வாண்ட் த லைஃப், ஐ டோன்ட் வாண்ட் டு டை அகைன். பாவத்தில் நான் மீண்டும் மறிக்க, நான் பாவம் செய்கிறவன் பாவத்தை மறிப்பான் என்று நான் போக விரும்பவில்லை. ஹி இன்ட்ரடியூஸ் ஹிஸ் டெத். ஒரு மரணத்தை எனக்கு அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நான் வரும் வரைக்கும் இந்த மரணத்தை நீங்கள் அறிவீங்கள், தெரிவித்து வாழுங்கள். ப்ரொக்ளைம் திஸ் மை டெத் என்றால், ப்ரொக்ளைம் என்று சொன்னால் அதை மறக்கலை. அந்த மரணத்தை தெரிவித்து என்று சொல்ல, மரணத்தை தெரிவிக்கிறதை போல் ஒவ்வொருத்தருக்கும் நான் தெரிவித்தான் வாழ்கின்றும் சூழ்நிலைகளுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். அதை எப்படி தெரிவித்திருக்க வேண்டும்? ப்ரொக்ளமேஷன். அதை ஒரு ட்ரம்பட்டை வைத்து நல்ல ஓங்கி அதை சொல்லி, ஐ வில் நாட் சின், பாவம் செய்வதில்லை, என்னுடைய மாம்சத்தின்படி வாழப்போவது இல்லை, என் மாம்சத்திற்கு மரணம், சுயத்தின்படி வாழப்போவதில்லை, என் சுயத்திற்கு மரணம், இந்த உலகத்திற்காக நான் வாழப்போவதில்லை, இந்த உலகத்திற்கு மரணம் என்று they proclaim the death. மரணத்தை தெரிவிக்கிற ஒரு இடம்தான் இது அவருடைய மேஜை. அங்கே அவர் வெறும் மரணம் அல்ல, மரணத்தின் மூலமாய் ஜீவனையும் அழியாமையையும் சுதந்திரத்துக் கொள்கிறமை. தேட் இஸ் த காஸ்பல். சுவிசேஷத்தினுடைய நிறைவு என்பது அதுதான். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நம் பல முறை தான் இதை பேசியிருக்கிறோம் என்று இருந்தாலுமே கூட how it is practically நடைமுறை எவ்வளவு வாழ்கிறோம் என்பதை நீ நிதானித்து பார்த்தீங்களாம்.
பிரசங்கம் கேட்டு போவதற்காக நாம் வருகிறோம். நான் பிரசங்கிப்பதற்காகத்தான் ஒரு சபை நடத்தி கொண்டு இருக்கிறோமா? இல்லையே. டு பிரிங் மெனி பீப்புள் டு லைஃப், அநேகரை ஜீவனுக்குள் உட்படுத்துவதற்கு தானே வாழ்கிறோம். நீ கேட்கிற நீங்களே ஜீவனுக்கு உட்படாமலே உங்களை வஞ்சித்து சுவிசேஷமே இல்லாமலே வாழ்ந்து கொண்டு இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் புசித்து வாழ்வதனால் அது கேடு தானே. இன்னமும் திருந்தவில்லையே. உங்களுடைய நோய் எப்படி சுகமாகும்? கொஞ்சம் திருந்தி இருந்திருந்தால், அபாத்திரமாய் புசித்திருந்தால் கூட திருந்தி இருந்தால், அந்த அபாத்திரத்திற்குரிய ஒரு பகுதி இருக்கிறது, அவர்கள் பலவீனப்படுவார்கள். அந்த பலவீனம் மாறி இருக்குமே. அல்லது கொஞ்சம் போய் வியாதிப்பட்டிருப்பார்கள், அந்த வியாதி தான் மாறி இருந்திருக்குமே. இன்னமும் பலவீனம், இன்னமும் வியாதி, ஆவிக்குரிய வியாதி பிடித்தவர்களாய் அவர்களிடத்தில் புறங்கூறுதலும் மனம் புண்படுதலும் ஆத்திரங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அதையெல்லாம் ஜீவனுக்குரியவைகளாம் மரணத்துக்குரியவைகள் அல்லவா? அந்த மரணத்துக்குரியவதை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்திருக்க வேண்டாமா? அதை சிலுவையில் அவள் அறைந்து வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? தேட் இஸ் த காஸ்பல். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷனுடைய சம்பூர்ண சுவிசேஷம் என்று அடிக்கடி அவர் சொல்வார். நித்தியானந்த பேரின்ப சுவிசேஷம் என்று சொல்வார். த க்ளோரியஸ் காஸ்பல், மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்வார். இதெல்லாம் அனுபவித்தது தானே அவன் சொல்லுவான். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப். அவன் வாழுவான். அவனுடைய பக்கத்தில் வந்தால் மரண வாசனை வருவதில்லையே. அந்த நாட்களிலே, நாங்கள் படித்த நாட்களிலே, அந்த சிவிலைசேஷன் அவ்வளோ இல்லாத ஒரு ஸ்கூலிலே, இல்லை ஸ்கூல் நல்ல ஸ்கூலாக இருந்தாலும் அந்த நாட்களே வருகிற மக்கள் அநேகம் பேருக்கு காதிலே இந்த உலை என்று கொஞ்சம் வரும். அப்பொழுது அந்த பெஞ்சில் இந்த பெஞ்சு மாறி உட்காரும், அந்த பெஞ்சு அந்த மாறி உட்காருவான். என்னடா நான் பக்கத்தில் வாடை அடிக்கிறேன் என்று சொல்லுவான். சம் டெட் செல்ஸ், அவனுடைய சில செல்ஸ் எல்லாம் மறித்து அங்கே மஞ்சளாய் ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது. தட்ஸ் பிட்டியபிள் திங். அவனை குறித்து பரிதவிக்க வேண்டுமே அல்லாமல் தன் வெளியே வந்து உட்கார்ந்ததிலே அவனை துன்பப்படுத்துவதை போல் மாறக்கூடும். நேரத்தை அனதற்பாடு, அது வேறு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மரணம் கொண்டவன் மரணத்திற்குரியவனுடைய பக்கத்தில் போகும்பொழுது மரண வாசனை தான் வீசும். அவனிடத்தில் கள்ளம் இருக்கும், அவனிடத்தில் போட்டி இருக்கும், அவனுடைய பொறாமை இருக்கும், மன்னிக்கக்கூடாத தன்மை இருக்கும். அவன் உலகத்திற்காக வாழுவான், உலக நேசத்தை பிடித்து வாழ்வான், உலக பொருளுக்காகவே சண்டை ஓடுவான். இது மரண வாசனை வீசுவதை எப்படி அவன் ஜெயம் பெற வேண்டும்? நமக்கோ கிருபையினுடைய அந்த ப்ராமிஸ் ஆஃப் லைஃப், அந்த வாக்குத்தத்தம், ஜீவனை வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அதன்படி அவர் பிரசன்னமாகி அதை செய்து முடித்தாரே. அவர் மரணத்தினால் அழித்து he brought the immortality, அழியாமையை கொண்டு வந்தாரே. டெட் செல் என்று உலகத்தில் உள்ள சரீரத்திற்கு என்று இருக்கக்கூடும், அதை புறமான மனிதன் அழிந்து என்று சொல்லத்தான் செய்கிறது. அது அல்ல அந்த கெட்ட வாசனை, அதை நாம் செய்வதில்லை. எல்லோரும் இப்பொழுது சென்ட் வரைக்கும் வந்து விட்டோம், என்னென்னலாம் போட்டு நம்மை சென்ட் போட்டு கொள்கிறோம், நீட்டாகத்தான் இருக்கிறோம். ஆனால் there is a death there. அங்கே மரண வாசனை வீசுகிறது. அங்கே அவருடைய வம்சத்தின்படி தான் வழிகிறார்கள், சுயத்தின்படி தான் தாண்டவம் ஆடுகிறார்கள். அவர் உலகம்தான் அவளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. உலக முகமே அவளுக்கு எல்லாமே கேபிட்டலாகி வைத்து அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேவன் வயிறாகவே அங்கே இருக்கிறது அல்லாமல் மரணத்திற்குள் போவதற்குரிய தைரியம் இருப்பதில்லை. அந்த தைரியத்தை யார் கொடுக்க முடியும்? மாயமற்ற விசுவாசம் கொண்டவர்கள். அந்த விசுவாசம் அந்த லோயிசா இடத்துல இருந்தது, தான் பாட்டி இடத்துல இருந்தது. அந்த பாட்டி பத்திரமாய் வைத்திருந்து வாழ்ந்து காண்பித்து ஐனிக்கையாளுக்கு அவள் கொடுத்து விட்டாள். தன் மகளுக்கு அதை கொடுத்தாள். அவள் மரித்து விட்டாள். ஐனிக்கையாள் தன்னுடைய மகனுக்கு கொடுத்தாலே. எப்படி அதை கொடுத்தால்? மாயமற்ற விசுவாசம் வாழ்ந்து, சுத்த மனசாட்சியோடு வாழ்ந்து, என் அம்மா இப்படிப்பட்டவள், ஒரு தவறு செய்தால் உடனே மன்னிப்பு கேட்பார்கள். உடனே அவர்கள் அட்வான்ஸாக முன்பு போய் கனம் பண்ணுவார்கள். யார் கனம் பண்ண வேண்டும் போட்டியெல்லாம் இருப்பதில்லை. முதல்ல அவன் வணக்கம் செல்லட்டும், பார்க்கலாம் என்றெல்லாம் இருக்க மாட்டார்கள். முந்தி போய் கனம் செலுத்துவார். எல்லோரையும் நேசிப்பார்கள். இதயத்தில் கசப்பென்றே இருப்பதில்லை. அவருடைய உள்ளத்தில் எப்போதும் மகிழ்ச்சியே இருக்கும். சகல பொறுமையின் உடையவர்களாக வாழ்வார்கள். இதெல்லாம் கண்ட அவன் அந்த தீமோத்தேயை கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் வாழும் என்று அறிந்த பவுல், அவருடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயு உனக்குள்ளும் இருக்கிறது என்பதை நிச்சயித்து இருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஐ பெர்சுவேட் என்று சொன்னால் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவார். அதையும் மீறி அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவது என்று எண்ணாதீர்கள். தே ஃபாலோ தட். அதை பின்பற்றுவதற்கு நல்ல மாதிரியை வைத்து போனார்கள். அதுபோன்ற ஒரு மாதிரியை நீங்கள் வைத்திருந்திருக்க வேண்டாமா? உங்களுடைய கணவன் மனைவிக்கு வைக்க வேண்டாமா? மனைவி கணவனுக்கு வைத்திருக்க வேண்டாமா? அண்ணன் தம்பிக்கு வைத்திருந்திருக்க வேண்டாமா? தகப்பன் அந்த மாயமற்ற விசுவாசத்தை தன் மனைவிக்கும் தன் குடும்பத்திற்கும் வைத்திருக்க வேண்டாமா? ஒரு தாய் வைத்திருந்திருக்க வேண்டாமா? அதுபோன்ற ஒரு சந்ததியாக எழும்பியிருக்கக்கூடிய ஒரு பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது அந்த வாழ்க்கைக்குரிய பெயர் என்ன தெரியுமா? ஜீவன், அழியாமை, இம்மார்டாலிட்டி, அழியாத ஒன்றை பெற்றவர்களாய். தெர் இஸ் அ ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் தேர். கிறிஸ்தனுடைய நறுமணம்
அங்கே வீசியிருந்திருக்க வேண்டுமே. எப்படி தொட்டான், என்னதான் அவனுடைய செய்தால் நறுமணம் தான் உண்டாகும். அவளை தாடியை போய் இழுத்தால் என்ன, பூ என்று காரி துப்பினால் என்ன, தலையிலே வந்து கொட்டினால் என்ன, வாரினால் அடிப்பித்தால் என்ன, அவரை ஏளனம் செய்தால் என்ன, என்னவெல்லாம் அவள் செய்யட்டும். எல்லோரும் வரிசையாக வந்து அவருக்கு ஆனர் பண்ணினார்கள். அவருக்கு சிலுவையில் தொங்கும் பொழுது கனம் செய்தார். என்ன கனம் தெரியுமா? அவரை உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி பூ என்று துப்பி அந்த 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 ஆனராக கொடுத்து விட்டு போனார்கள். அந்த அரசனுக்கு செய்ய வேண்டிய மதிப்பை பாருங்கள், துப்பி எல்லோரும் செய்துவிட்டு போனார்களே. அதுபோன்று ஒரு பகுதியை அவர் வைத்திருந்தாரா? அவர் யாரையும் துப்பினாரா? யாரையும் வந்து ஏளனம் செய்ய விரும்பினாரா? யாரையாவது டீக்ரேட் பண்ண வேண்டும் என்று விரும்பினாரா? சத்தியத்திற்கு சத்தியமாக இருந்தார். அதை சிங்கமாய் அவர் பேசினார். சத்தியத்திற்கு சாட்சி இருக்கிற இடத்திலே அவர் கோழையாக இல்லை. ஆனால் சுயமென்ற பகுதியிலே மரணத்திற்கல்லவா விட்டு கொடுத்தார், தான் சாவதற்கல்லவா விட்டு கொடுத்தார். உங்களுடைய சுயம் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவதா சுசேஷம்? உங்களுடைய சுயம் சாக வேண்டும். அவர் பிரசன்னமாகி மரணத்தை பரிகரித்து, அபாலிஷ் டெத், அந்த மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் அந்த சுவிசேஷனாலே வெளியேறமாக்கினார். உங்களிடத்தில் அந்த சுவிசேஷம் வெளியேறமாக்கி இருக்கிறதா என்பதை பாருங்கள். தேட் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் அவருடைய சரீரம் என்னதென்று அவரை அறிந்து கொள்வது, அவரை அபாத்திரமாய், அந்த சரீரத்தை குறித்து அபாத்திரமாய் எண்ணாதிருப்பது. அதை தொடர்ந்து அவர் கூறும் பொழுது அந்த 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் கூறுவார், தண்டில் சேவம் சனி பணிகிறவன் எவனும் என்று சொன்னால், அதை தன்னை அவன் வார்ஃபேர், யுத்தத்திற்கு, போர்க்களத்திற்கு அல்லது மிலிட்ரிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் எவனும், தன்னை சேவம் எழுதி கொண்டவனுக்கு, அதை பதிவு செய்து கொண்டவருக்கு ஆண்டவர் பற்றி ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அவருக்கு என்ன பேர் தெரியுமா? எபிரேயர் 1 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய ரட்சிப்பினுடைய அதிபதி. ஆங்கிலத்தை சொல்லி பாருங்கள், த கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். நம்முடைய ரட்சிப்பினுடைய கேப்டன். அதை ஒரு போர் வீரனுக்குரிய முன்னாள் தளபதியாக இருக்கக்கூடிய அவரை கேப்டன் என்று அறிவிக்கிறதே பாருங்கள். அதெல்லாம் தாண்டி முன்னாலே போகிற எத்தனையோ பேரிகேட்லாம் தாண்டி, அதுக்கு பேர் சொல்லுவார்களே, ஒரு பட்டாலியன் எல்லாம் தாண்டி போயிருக்கு. அது அங்கே நிற்பதில்லை, ரியல் வாரில் நிற்கிறார்களே, உண்மையான போரில் அவனுக்கு உண்மையாக நிற்பவனுக்கு பேர் தான் கேப்டன் என்று பெயர். அவர் நம்முடைய ரட்சிப்பினுடைய அதிபதியாக இருந்தவர் என்ன செய்தார்? அவர் பாடுபட்டார். எதற்கு பாடுபட்டார்? அவர் தன்னுடைய சுயம் சாவதற்கு பாடுபட்டார், தன்னுடைய மாம்சம் சாகுவதற்கு பாடுபட்டார், இந்த உலகத்திற்குரிய மகிமைக்கு அழிவதற்கு பாடுபட்டார். ஹி சஃபர்டு. அவர் பாடுபட்டு நித்தியத்தின் மகிமையும் கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார். அநேகம் குமாரர்களை இதுபோன்று பாதைக்கு அழைத்து வரும்படிக்கு அவரே முதற்பேரானவராய் நமக்கு முன் சென்றார் என்று எழுதியிருக்கிறதே. அதுபோன்ற ஒரு வாழ்க்கைக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்டியன் அவன் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? அவர் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவரோடு கூட பாடுபடுவதற்கும் ஐ ஆம் கிராண்டட். அந்த நாட்களில் என்சிசி சேருவதற்கு வரிசையை நான் 9th படித்த பொழுது என்சிசியில் சேர வேண்டிய ஒரு கட்டம், அது கட்டம் அல்ல, அது தேர்ந்தெடுப்பார்கள். அந்த என்சிசியிலே ஆர்மி ஒன்று உண்டு, அது இன்னொன்று ஏர்விங் என்று உண்டு. அந்த ஆர்மியிலே வரும்பொழுது வரிசையை நிற்க சொல்வார், மாணவர்களே நிற்பார்கள். அங்கே நிற்கும் பொழுது அந்த ஹெட்மாஸ்டர் வருவார், நேரே நிற்க சொல்வார். இந்த முட்டியும் தட்டுகிறவர்களெல்லாம் கழித்து விடுவார், போ என்றுவார். அல்லது முட்டியும் ஒட்டுறதை போல் இருந்தால் வேண்டாம் என்று சொல்லுவார். நான் நேராக நின்ற பொழுது எனக்கு அது முதலாவது தெரியாது. அதை அவர்கள் இந்த முட்டி தட்டாமல் நின்றதை பார்த்து எடுத்துக்கொண்டார். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், முட்டி தட்டக்கூடாதா, உனக்கு முட்டி தட்டாமல் இருக்குது பார்த்தியா, அதனால தான் எடுத்து அப்படியே ஒரே சந்தோஷம், எனக்கு முட்டி தட்டுகிறது என்னை தள்ளிவிட்டார்களே என்று சொல்லும் பொழுது நான் எதிலே சேர்ந்ததிலே மகிழ்ச்சி, அந்த என்சிசி படையிலே, அந்த சாதாரண தேசிய அந்த மாணவ இயக்க படையிலே சேர்ந்ததிலே ஒரு மகிழ்ச்சி. அதெல்லாம் விட பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், தண்டிலே சேவம் செய்வதற்கு என்னை கொடுத்து விட்டேன், ஒப்புதல் கொடுத்து அவரை எடுத்துக்கொண்டாரே. அப்படி இருக்க வேண்டும். ஆர் யூ த சோல்ஜர் ஆஃப் கிரைஸ்ட் லைக் தேட்? கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சோல்ஜர். ஹூ இஸ் ஜீசஸ் தேர்? இயேசு யார்? அவர் மரணத்தை பரிகரிக்க சென்றவர். ஆகவே அவர் அங்கே அந்த 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, பிழைப்புக்கெடுத்த அளவிலேயே அவன் சிக்கிக்கொள்ள மாட்டான். எதில் சிக்கிக்கொள்ள மாட்டான்? டே டு டே அந்த லைஃப் என்று ஒன்று வருகிறதே, அந்த வாழ்க்கையிலே அவன்
அனுபவிக்கிற டெத்து தான் அவன் எதிர்பார்க்கிற அவன் அந்த எனிமி, அந்த சத்ரு, அந்த சுயம், அந்த ஒரு சத்ரு, அந்த மாம்ச இச்சை என்ற ஒரு சத்ரு, அந்த உலக முகம் என்பது சொல்கிற ஒரு சத்ரு, அதை அவன் எதிர்நோக்கி இயேசு அதை சங்கரித்தார். எப்படி அதை ஒப்பிட்டு அவர் சொன்னார் தெரியுமா? கீழே எழுதியிருக்கிற அந்த வசனத்தின்படி 8ஆம் வசனத்தை பாருங்கள். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து, என்ன அழகாய் சொல்கிறார் பாருங்கள். என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். யாருடைய சந்ததி? இயேசு யாருடைய சந்ததி? தாவீதின் சந்ததி. எல்லோரும் அஞ்சி இருக்கிற அந்த நேரத்தில் அவன் போய் இந்த கோலியாத் கிறிஸ்துடைய தேவனுடைய நாமத்தை நிந்தனை செய்கிறானே, திடீரென்று ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அவன் அங்கேயே இருந்து அந்த கோழை வீரர்கள் இருந்தார்களே, அந்த கோழை வீரர்களோடு தொடர்ந்து 15 நாள் 18 நாள் என்று யுத்தம் செய்து கொண்டிருப்பது சும்மா நின்று வந்து கொண்டே இருந்தார்களாம். அதுபோல் அல்ல, ஹீ ஹேப்பன் டு கம் ஓவர் தேர். ஒரு சூழ்நிலை திடீரென்று ஒன்று வருகிறது. ஆஹா, இந்த கோலியாத் என்னுடைய ஆண்டவரை நிந்தனை செய்கிறானாம், ஜீவனை பார்த்து ஒரு மரிக்கிறவன் நிந்தனை செய்கிறானா என்ற ஆத்திரம் கொண்டவனாய், தேவ வைராக்கியம் கொண்டவனாய், கர்த்தருடைய ஆவியினாலே வருகிறேன் என்று போனானே பாருங்கள். அந்த யுத்த ஒரு ஸ்பிரிட்டை ஒரு கிறிஸ்தவன் பெற்றிருப்பான். அவன் அந்த கோலியாத்தை எதிர்த்து நின்று கொன்றிருப்பான். கொன்று ஜெயத்தை கொடுத்து, தாவீது வென்றது 1000, இவன் கொன்றது 10000 என்று சொல்லி 10000 அந்த மகிழ்ச்சியை அவன் கொண்டு வந்து கொடுத்து, ரட்சணியத்தை கொண்டு வந்து கொடுத்தானே. இஸ்ரவேலுக்கு இந்த ரட்சிப்பு உண்டாம் என்று சொன்னானே, அதுபோல் ரட்சிப்பை கொண்டு வந்து கொடுத்தானே. அதுபோன்ற ஒரு யுத்த ஒரு ஸ்பிரிட்டை பெற்றிருக்க வேண்டும். இயேசு ஒரு நாளும் தாவீதை போல் அவர் கத்தியை வைத்து விட்டு வரவில்லை, கவனை எடுத்துக்கொண்டு வரவில்லை, அவர் ஒன்றும் சத்தமிட்டு கூட அவர் பேசினது இல்லை. பட் ஹி வாஸ் எ சோல்ஜர். அவர் ஒரு வீரன், அவர் நம்முடைய ரட்சிப்பினுடைய அதிபதி. அதனால்தான் அவரை எதற்கு ஒப்பிட்டிருக்கிறான்? தாவீதின் சந்ததியிலே வந்தவர். இந்த யுத்தம் என்று வந்துவிட்டால், தண்டிலே சேவம் செய்வதை, அந்த தண்டிலே என்று சொல்வது வார்ஃபேர், அந்த யுத்தம் என்று ஒன்று வந்துவிட்டால், ஆல் த டைம் திங்க் அபவுட் டேவிட். தாவீதின் சந்ததி உடையவன் நான். அந்த வித்திலிருந்து வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அந்த வித்திலிருந்து வந்தவன் தான் நான். ஐ ஆம் ஏ சோல்ஜர் ஆஃப் கிரைஸ்ட். நல்ல போர்ச்சவனாய் தீங்கணுவி என்று தமிழை அங்கே எழுதியிருக்கிறது. அந்த 3ஆம் வசனத்தில், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சவனாய் தீங்கணுவி என்று சொன்னால் எதையோ தீமையை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்ல. என்டியூர் தேர், அது சகித்திரு என்று அர்த்தம். தீமை வரும்பொழுது சகித்து கொண்டு கிறிஸ்துவனுடைய அன்பு நிமித்தம் அதை ஜெயித்து வாழு என்பதுதான். அதை விட்டுவிட்டு ஓடிவிடாதே. ஸ்டாண்டப் ஓவர் தேர். எல்லோரும் ஓடிவிடாது. 18 நாட்கள் அவனை பார்த்து தோற்று போய் ஓடி வந்த அந்த நேரத்தில் அந்த பிழைப்பிற்கெடுத்த காரியம் போல் அங்கே சாப்பாடு கொண்டு போவதும், அங்கே ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பதும், அங்கே தேவனை நிந்தனை செய்வதும், ஒரு மரணம் கொண்டவன் ஒரு ஜீவனை உடைய அவரை நிந்திக்கிறான் என்று அறிந்து, எங்களுடைய த காட் ஆஃப் த லிவிங், உயிருள்ள தேவனை நிந்தனை செய்கிறானே இந்த மரணத்துக்குரியவன் என்று அறிந்து எடுத்தவன் வேறொன்றை நான் வைத்திருக்கவில்லை, கர்த்தருடைய ஆவினாலே வருகிறேன் என்று போய் நின்று ஜெயம் பெற்றானே பாருங்கள். தட் இஸ் a ரியல் சோல்ஜர் ஆஃப் கிரைஸ்ட். உண்மையான இந்த கிறிஸ்தனுடைய வீரன் அவன். இந்த உலகத்தில் அவன் வேறொரு பகுதியை அறிந்திருக்கவில்லை. அவன் அறிந்ததெல்லாம் மரணம் என்ற கோலை வைத்து தான் ஜீவனை அவன் கொண்டு வந்து வைக்கிறான். அந்த மரணம் என்ற கோலை அவன் கொடுத்து அந்த கோலியாத்தை அவன் கொன்றான். எத்தனை பேரை நீங்கள் கொன்றீர்கள்? இயேசு அவர் சகலத்தையும் அவர் அழித்து, தனக்கு எதிராளியை சாத்தனை பிசாசை காலின் கீழ் போட்டு மிதித்து, அவனை சிலுவையிலே தோலை உரித்து ஜெயித்தார் என்று சொல்லும் பொழுது, தட் இஸ் a warfare. அது அந்த யுத்த களம். ஜெயித்தார். அதுபோன்று ஜெயித்திருக்க வேண்டும். யூ ஆர் டிஃபீட்டட் திஸ் மார்னிங். இந்த காலையில் வரும்பொழுது தோல்வி, இன்று மத்தியானம் போனாலும் தோல்வி, சாயங்காலம் போனாலும் தோல்வி, இரவும் தோல்வி, நாள் முழுவதும் தோல்வி என்று வாழ்ந்து கொண்டு ஊளை வாடை அடிக்கிறதே, அங்கே மரண வாசனை வீசுகிறது, கிறிஸ்துவனுடைய நற்கந்தம் அங்கே உண்டாகவில்லை. யூ ஷுட் ஸ்டாண்ட் அப் தேர். அங்கே நின்றிருந்திருக்க வேண்டும். அதை அவர் கீழே இருந்து அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். எங்கே எழுப்பப்பட்டார்? தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படி, நான் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தின்படி. நீங்கள் எழுத முடியுமா? அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி, எஸ் இட் இஸ் ரத்னகுமார் காஸ்பல், எஸ் இட் இஸ் உங்களுடைய பெயரை போட்டு, திஸ் மை காஸ்பல், என் சுவிசேஷத்தின்படி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. தட் இஸ் த இம்பாசிபிள் கான்குரிங். ஜெயம் பெறுகின்ற ஒரு பகுதியில், உலகத்தால் முடியாத ஒரு பகுதி இதுதான்.
உலகத்தில் எதை வேண்டுமானால் மனுஷன் ஜெயித்து கொண்டு போகட்டும், அது அல்ல. இயேசு கிறிஸ்துவை தோல்வி அடைந்ததை போல் தான் சிலுவை அறையப்பட்டார் போல் இருந்துவிட்டு போகட்டும், அது அல்ல. சிலுவிலே அவர் வெற்றி சிறந்தாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு போர் சேவத்தை உடையவர்களாய், தண்டில் சேவம் பண்ணியவர்களாய் அவள் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மரணத்தை எதனால் ஜெயித்தார்? அவர் மரணத்தால் ஜெயித்தார். கீழேயும் எழுதுதான் இருக்கிறது நமக்கு. அந்த அடுத்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? 1-2 தீமோத்தேயுடைய பின்பகுதியிலே வாசிக்கிறோம். என்ன அவர் கூறுவார்? அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், அதை மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்கின்ற அந்த பகுதியை, ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதியாக அதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் அந்த வசனம், சாரி, அந்த இல்லை 11 பின்னால் உள்ள 11ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. இந்த வார்த்தை என்னது? திஸ் இஸ் எ ஃபெய்த்ஃபுல் சேயிங். உண்மையுள்ள வார்த்தை. எப்படி இதே வார்த்தையை 1 தீமோத்தேயுவிலே அவர் எழுதும் பொழுது அவர் சொல்வார், பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இதுவே எல்லா அங்கீகாரத்திற்கும் உண்மைக்கும் பாத்திரம். அதே வார்த்தை தான் அங்கே சொல்வார், த ஃபெய்த்ஃபுல் சேயிங். பாவி ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தாரா? நீங்கள் சொல்லுங்கள், உலகத்தில் வந்தாரா? இல்லை இல்லை என்று சொன்னால் என்ன சொல்வீர்கள்? நோ 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 நோ, இது உண்மையில்லது என்று சொல்வதை போலவே திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அன்று நீங்கள் உங்களை ரட்சித்தாரே, அதோடு தப்பி போயலாம் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல ஐயா. நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிறேன். உலகத்திலே நானே போய் எதற்கு யுத்தம் செய்ய வேண்டும்? நான் எதற்கு என் சுயத்தை நான் எதிர்த்து நிற்பதா? என் மாம்சத்தை ஆசை இச்சையிலும் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறேன். அதிலே காலமெல்லாம் வாழட்டுமே. உலகத்தினுடைய நேசத்தை விட்டு வருவதா? அதெல்லாம் வேண்டாம். பாவி, என்னை ரட்சித்தீர் அல்லவா, நின்றுவிடும், நான் பரலோகத்துக்கு வந்து விடுவேன், உலகத்திலே வாழுவேன் என்று சொல்வதா அந்த வாழ்க்கை? அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், த காஸ்பல், சுவிசேஷத்தினுடைய அந்த கிருபையின் சுவிசேஷத்தினுடைய பகுதி என்னவென்று சொன்னால், அந்த 11ஆம் வசனம் சொல்லிடுடைய இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடைய கூட மரித்தோமானால் அவரோடைய கூட பிழைத்தும் இருப்போம். யூ நாட் டு டை வித் ஹிம். அவரோட கூட மரித்திருந்திருக்க வேண்டும். ரோமர் 8 அவர் சொல்லும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் அவருடைய உடன் சுதந்திரமாக இருக்கிறோமே, ஆகவே அவரோடு நாங்கள் பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம் என்று எழுதியிருக்கிறது. யூ see the children of God, என்னுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு அந்த உடன் சுதந்திரராய் அவரோடு கூட நீங்கள் சேர்ந்து இல்லை என்று சொன்னால், இந்த காஸ்பல், இந்த சுவிசேஷத்தை மையப்பகுதிக்கு வரவில்லை என்று சொன்னால், you are not there, அங்கே இல்லை என்று அர்த்தம். அந்த பகுதியை பெற்றுவிட முடியாது. அவரோடைய மரித்தோமானால் அவருடைய நாம் என்ன செய்திருப்போம்? பிழைத்தும் இருப்போம். அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட என்னவும் செய்வோம்? ஆளுகையும் செய்வோம். திஸ் இஸ் ஃபெய்த்ஃபுல் சேயிங். இதை எப்படி மாற்ற முடியும்? இந்த உலகம் மாற்றிவிட முடியுமா? இந்த உலகத்தினுடைய மேன்மையும் சயின்டிஸ்ட்டும் எல்லாம் வந்து முன்னால் நின்று இதெல்லாம் இது என்னையே அது பழைய கதையை விசுவாசித்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் ஒத்துக்கொள்வோமா? வி வில் க்ரை. நாம் ட்ரையம்பெண்டாய், ஜெய கிரீடமாய் அந்த வார்த்தை எப்படி சொல்லுவோம்? என்னது சொல்லுவோம்? இந்த வார்த்தை உண்மையுள்ளது. நாட் மீ, நான் சொல்லவில்லை, என் கர்த்தர் சொல்லியிருக்கிறான். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீர்களாம். நீ தேவனுடையவன் அல்ல, நீ இந்த உலகத்தாருடைய பையன், ஆகவே கிறிஸ்து மறுதலை என்று சொன்னால், நோ நோ நோ, பாவியிலே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்து என்னை ரட்சித்தவர், அவரின் ரட்சகர் என்று நான் சொல்லும்போது, எத்தனை தான் மிரட்டி பார்த்தாலும், கொலையை செய்வேன் என்று சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன்? இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்று சொல்லுவேன். அதுபோலவே சுவிசேஷத்தினுடைய அந்த பகுதியை இழந்து விடாதீர்கள். இந்த பகுதியை இழந்து ஆவரேஜ் கிறிஸ்டினை போல் வாழ்ந்து தோற்று போகாதீர்கள். அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் ஏராளம் இருந்தார்கள். நாங்கள் அந்த நாட்களை கடந்து வந்தபடியினாலே அது மென்மையாக இருந்தது. இந்த நாட்கள் எங்கு பார்த்தாலும் ஊழை தான் இருக்கிறது. எல்லாம் மனுஷருடைய பக்கத்துலேயும் ஊழை தான் வீசுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சாவுக்கீனமான செத்த செல்லு தான் வடிந்து கொண்டு இருக்கிறது. அவள் கிறிஸ்தனுடைய சுகந்த வாசனையை வீசுகிறது. அவருடைய பேச்சிலேயே, அவருடைய செயலிலே, அவருடைய ஈவன் நடைமுறை பாவனை அத்தனையிலுமே கூட உலகம்தான் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. தன் குடும்பத்தையே உலகத்திற்கே வைத்து வாழலாம் என்று கூட யோசித்து கொண்டு இருப்பார்கள். இதுபோன்று ஊழை பிடித்த காலத்திலே வாழ்வது, நீங்கள் வஞ்சனைக்கு உள்ளாவது மிக எளிது. என்ன கடைசி நாட்கள் குறித்து எழுதியிருக்கிறது தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும் நாள் இது என்று எழுதியிருக்கிறது. பி கேர்ஃபுல், கவனமாயிருங்கள். மெஜாரிட்டி கிறிஸ்டின் இப்படி வாழவில்லை, இவர் என்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று போய் விடாதீர்கள். போய் ஊழையிலோ போய் சேர்ந்து விடாதீர்கள். ஜீவன் உடையவர்களாக வாழுங்கள். அவர் நமக்கு கொடுத்த சாவி என்னவென்றால், நம்ம கொடுத்து விட்டது சாவி என்னவென்றால், நான் வரும் வரைக்கும்
மரணத்தை தெரிவிங்கள். ப்ரொக்ளைமேட், எங்கு போனாலும் மரணத்தை தெரிவித்து மரணத்தினாலே ஜீவனை அடையுங்கள். தட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் லைஃப். அவரோடு கூட பாடுகளை சவித்தோமானால் அவருடைய ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால், இம்பார்ட்டன்ட் திங், நாம் அவரை எதை மறுதலிப்பது? ஜீவனை மறுதலிப்பது தான். இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது, யூதாஸ்காரியை காட்டி கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்வார் தெரியுமா? நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்வார். யாரை நீங்கள் மறுதலித்தீர்கள்? ஜீவாதிபதியை நீ மறுதலித்து விட்டீர்கள். இஃப் யூ டினை த லைஃப், அப்படி வாழ்க்கையை மண் என்று எண்ணி அது என்னத்தையோ வாழ்ந்துவிட்டு போனால் இதை நம்ம பின்பற்ற முடியுமா? அதெல்லாம் மோசமானது என்று சொல்லிக்கொண்டு பிசாசு கடினம் என்று ஐயோ இதெல்லாம் ரொம்ப கடினம், ஐயோ இப்படியா அவர் சொன்னார், இது பார்க்கக்கூடாது என்று சொன்னாரா, அடடை நல்ல பழமாச்சே பாரு என்று சொல்வது புசிக்கக்கூடாது என்று சொன்னாரா, புசித்தால் சாவு என்று சொன்னாரா, இல்லை இல்லை நின்ற புசி என்று அவன் சொல்வானே. அதுபோன்று இந்த உலகத்தினுடைய வஞ்சனைக்குள் போய்விடாதபடி நீங்கள் அவர் ஜீவனை மறுதலித்தார், அவரும் நமக்கு மறுதலிப்பார். எதை மறுதலிப்பார்? ஜீவனை மறுதலிப்பார். அவரோடு சேர்ந்து வாழ்கின்ற ஆளுகை இருக்கிறது, 1000 வருட அரசாட்சி இருக்கிறது, அங்கும் அதை மறுதலிப்பார். உங்களை பரலோகத்திலையும் மறுதலிப்பார். ஹில் க்ளோஸ் த டோர். பிதாவை நீங்கள் மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்த அப்படினால் நானும் உங்களை நானும் மறுதலிப்பேன் என்று அவர் சொன்னார். ஐ வில் டினை யூ. உங்களை மறுதலிப்பார். டோன்ட் ஃபர்கெட் தட். மறந்து விடாதீர்கள். ஒய் யூ ஆர் டினைட் வித் லைஃப். ஏன் உங்களுக்கு ஜீவன் தரப்படவில்லை? ஊழை தான் நம்பி வாழ்கிறீர்கள். பக்கத்தில் போல் ஊழை இருக்கிறது, அவர் அந்த பிரதரே ஐயோ அந்த சிஸ்டரே இவ்வளோ ஊழை இருக்குது, நமக்கு என்ன என்று வாழ்கிறீர்களே. சில சமயம் நான் யோசிப்பேன், சிலர் ஒருவரும் ஜெபம் பண்ணாத இருக்க போல சிலர் இருக்கும் பொழுது, என்னது இந்த ஜீவனில் சபையில் இந்த சகோதரர்களுக்குள் ஜெபம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லையா, ஏன் இந்த பிரதர்ஸ்கெல்லாம் ஜீவன் இல்லையா என்று கூட நான் யோசிப்பது உண்டு. எல்லோரும் ஊழை இருக்கிறாங்க, நமக்கும் ஊழையை வைத்து கொண்டு வாழ்வதாம் என்று எண்ணுவதா? யூ ஷுட் ஹவ் லைஃப் டு ப்ரொக்ளைம் த காஸ்பல், ப்ரே இன் த சர்ச். சபையில் ஜெபம் பண்ணுவதை ஒரு நாளும் நான் மேன்மையாக எண்ணியிருக்கிறேன். அதை பிசாசுக்கு சாட்சியாக, தேவனுக்கு சாட்சியாக, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பரிசுத்தமான சாட்சியாக செய்வது தான் அந்த ஜெபம். மனுஷனுக்காக ஜெபிக்கிறீர்கள், அந்த ஜெபத்தை அவர் பலத்த ஒரு குரலே செய்திருக்க வேண்டாமா? ஆகவே எல்லோரும் ஊழை பிடித்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் ஜீவன் மறுக்கப்பட்டு விட்டது, மறுதளிக்கப்பட்டு விட்டது. அவரும் மறுதளிப்பார். நீ மறுதளித்தீர்கள் அல்லவா? எதை மறுதளித்தீர்கள்? அவரோடு பாடுபடுவதை மறுதளித்தீர்கள் அல்லவா? அவரோடு நீங்கள் மறிப்பதற்கு மறுதளித்தீர்கள் அல்லவா? உங்களுக்கும் ஐ வில் டினை, மறுதளிப்பேன். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் ஒரு நாளும் தன்னுடைய உத்தம தாசர்களை அவர் மற்ற அந்த பொய்யானவர்களை சேர்த்து ஒன்றாய் வைத்து எல்லோரும் ஒன்று என்று சொல்லுவாரா? நிச்சயமாயும் சொல்ல மாட்டார். பலனே கொடுப்பதற்கு கூட பிற்காலையில் ரொம்ப லேட்டாகி வந்து ரட்சிக்கப்பட்டு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டு போனதற்கு கூட ஒரு சிலர் தான் 100 பேருக்கு பலன் கொடுப்பார்கள். இன்னொருக்கு 60 பேர் என்று சொல்வார், இன்னொருக்கு 30 பேர் என்று 30 தாளந்து 30 பங்கு என்று சொல்வார். பங்கை அப்படி தான் அவர் தருவார். 5 தாளந்தை பெருக்கினவனுக்கு 5 தாளந்துக்குரிய பலனை தருவார். 2 தாளந்தை பெருக்கினவர் 2 தாளந்துக்குரிய பலனை அவனுக்கு தருவார். 1 தாளந்தை வைத்து அதை புதைத்து போட்டவனே அவன் மறுதளித்து விடுவார். கண்டிப்பாக மறுதளிப்பார். சோதித்து பாருங்கள். ஏற்கனவே உங்கள் ஜீவன் மறுதளிக்கப்பட்டதை போல் நாரவில்லையா? உங்கள் காதலே வடிகின்ற ஊளை போல் அங்கே ஒரு மரணம், ஒரு டெத்து உங்களை வீசி உங்களை மூக்கை துளைத்து மரணம் என்று சொல்லவில்லையா? அதை மறுதளித்து விட்டாரே. ஹவு கேன் ஐ கிவ் த? நான் அதை உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அந்த ஜீவனை கொஞ்சம் இரவல் தருகிறாய் என்று கேட்டு அந்த புத்தி இல்லாத கனிகள் கேட்டபொழுது அதை இரவல் தர முடியாதம்மா, அதெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும். போய் நீ விற்கிற இடத்துல வாங்கி உன் சுயத்தை விற்று போட்டு, மாம்ச இச்சைகளை விற்று போட்டு, நல்ல மனசாட்சியை நீ பாதுகாத்து கொண்டு உலகத்தை விற்று போட்டு வாழ்ந்திருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும். அப்படியா என்று போவதற்குள்ளே அவர் எங்கே போக முடியும்? லைஃப் கேனாட் பி ரீகெயின்டு. மீண்டும் ஓடி போய் பின்னால் போய் பெற்றுக்கொள்ள முடியுமா? த டைம் இஸ் பாஸ். கதை முடிந்து விட்டது. கிறிஸ்தவனாய்த்தான் இருந்தார்கள், அவர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருந்தார்கள். அவர்களும் கன்னிகைகள் தான், வேசியில் அல்ல, கன்னிகைகள். பட் த டோர் இஸ் க்ளோஸ். மறுதளித்து விட்டார். ஐ டோன்ட் நோ யூ, உங்களை அறியேன். இத்தனை பாடுபட்டு அவர்கள் காலமெல்லாம் அதை வைத்திருக்கிற புத்தியுள்ள கன்னிகைகள் சேர்த்து வைத்த இந்த பெண்கள் இருக்கிறார்களே, இவர்களை நான் அம்போ என்று விட்டுவிட்டு பரவாயில்லை நீங்கள் வாருங்கள் என்று அவர் சொல்லுவேன் என்று சொல்லுவார். ஓ தேவன் அன்புள்ளவர், எங்களை சேர்த்துக்கொள்வார் என்று எண்ணிக்கொள்கிறீர்களோ? கேளுங்கள். நீங்கள் அவருடைய மரணத்தை மறுதளித்தபடியினால், அவருடைய ஜீவனை மறுதளித்தபடியினாலே அவரும் உங்களை மறுதளித்து விடுவார். என்ன
அடுத்தது அவர் சொல்லுவார், நான் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார் என்று சொல்வதை சிலர் பிரசங்கம் பண்ணுவதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், நாம் எவ்வளோதான் உண்மையாக உண்மை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர் எப்படி இருப்பார், நமக்கு உண்மையுள்ளவராக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார். இப்படி ஒரு பகுதியை எழுதுவதற்காகவா இதையெல்லாம் அவர் எழுதி வைத்தார்? அப்படின்றால் ஒரே ஒரு லைன் மட்டும் போதுமே. சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையாக இருக்க முடியுமோ முடியாத தெரியவில்லை. எல்லோரும் உண்மையில்லாது இருந்தாலும் கர்த்தர் எப்படி இருப்பார்? உண்மையிலவராக இருப்பார். என்ன உண்மையிலவராக இருப்பார்? பாடுகளை நீங்கள் சகிக்காவிட்டாலும் ஆளுகையை தருவார், நீங்கள் மறிக்காவிட்டாலும் ஜீவனை தருவார் என்று அப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. பின்ன என்ன, ஏன் அதனுடைய வசனம் எழுதியிருக்கிறது? நீங்கள் உண்மையில்லாதவர்களாய் இருக்க முடியும். உண்மையில்லாதவர்களாய் நீங்கள் இருந்தால் அவர் என்ன செய்வார்? இருந்தாலும் அவர் எப்படி இருக்க மாட்டார்? உண்மையில்லவராக இருந்து 3 காரியங்களை செய்வார். ஒன்று என்ன செய்வார்? தன்னோடு மரித்தவருக்கு ஜீவனை தருவார், தன்னோடு பாடுபட்டவர்களுக்கு ஆளுகை தருவார். பின்பு என்ன? தன்னை மறுதலித்தவர்களை அவரும் என்ன செய்வார்? மறுதலிப்பார். ஹீ ஓன்ட் சேஞ்சர். அதை ஒரு நாளும் மாற்ற மாட்டார். ஆகவே நீங்கள் உண்மையிலவர்களாய் போய்விடாதீர்கள் என்பதுதான் எச்சரிக்கையை ஒழிய என்ன எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். தமிழ் டிரான்ஸ்லேஷனை வைத்துக்கொண்டு நாம் உண்மையிலவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் இப்படி இருப்பார், உண்மையிலவராக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு போயிடுவார் என்பதெல்லாம் இல்லவே இல்லை. ஹீ வில் டூ. உண்மையாக இருக்கிற அந்த 3 பகுதியை கண்டிப்பாக செய்வார். சொல்லுங்கள். அவரோடு மரித்தால், ரெண்டாவது என்ன, மூன்றாவது என்ன, நன்றாக சொல்லுங்கள். எஸ். ஆகவே he will deny you, he will close the door. அந்த கண்ணை எவ்வளோதான் தட்டி பார்த்தாலும், ப்ளீஸ் ப்ளீஸ் ஓப்பன் தி டோர் என்று கதறி பார்த்தாலும், he closed it. அது போன்ற ஒரு அற்புத சுவிசேஷத்தை பெற்று நாம் ஜீவனுள்ளோ தேசம் என்று சங்கீதக்காரன் சொல்லி மகிழுவார். அந்த தாவீது என்னுடைய சந்ததியில் வந்தவர். he had a warfare. அவர் அங்கே வெளியே உள்ள கோலியாத்தை கண்டார். நாமோ we see the Goliath. என்னுடைய சுய மாம்சத்திலே காண்கிறேன், என் சுயத்தை பார்க்கிறேன், என் ஆசை இச்சைகளை நான் பார்க்கிறேன், இந்த உலக மோகத்தை பார்க்கிறேன். ஜெனியூன் ஃபெய்த் இல்லாமல் மாயமான விசுவாசம் கொண்டு உயிரை பாதுகாப்பதற்காக கோலியாத்துக்கு முன்பாக நின்று அவன் எவ்வளவு வீரமாய் பேசினான். அதுபோல் பிலாத்துக்கு முன்பாக நின்று நல்ல அறிக்கை செய்தவனாய் ஜெனியூன் ஃபெய்த் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்க வேண்டும். போயிற இடங்களிலே இவன் குனிந்து நெளிந்து கொண்டு கிறிஸ்தவன் இல்லாத மாதிரி காட்டிக்கொண்டு அங்கே உள்ள அசஸ்வியெல்லாம் தொட்டு விட்டு வருகிறார்களே, அப்படி இல்லாமல் ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று முழங்கி இருக்க வேண்டும். பிலாத்துக்கு முன்பாக நின்று எஸ் ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன், ஐ பிலாங் டு காட், என்று ராஜ்யம் பரலோகத்துக்குரியது என்று நின்றாரே பாருங்கள். பிசாசுக்கு முன்பாக பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கை செய்தார். அதை கொண்ட ஜெனியூன் ஃபெய்த் உடையவர்களாய் வாழ்ந்திருக்க வேண்டும். இஃப் யூ டினை பிஃபோர் men, மனுஷருக்கு முன்பாக நீங்கள் டினை பண்ணினாலும், அரசாங்கத்துக்கு முன்பாக உங்களை டினை பண்ணினாலும், காட் வில் டினை யூ. அவர் உங்களை புறக்கணித்து விடுவார். ஜெபம் செய்ய கடவோம்.